தமிழக முதல்வர் மிக முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக பத்திரிகையாளர் நலன் தமிழ்நாட்டில் உள்ள பத்திரிகையாளர் குடும்ப உதவி நிதியினை உயர்த்தி வழங்குதல் வீடியோ தொடர்பான ஆணை வெளியிட்டிருக்கிறார். இதில் மேலே 8ஆக படிக்கப்பட்ட கடிதம் வாயிலாக சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் முதலமைச்சர் அவர்கள் விடுத்துள்ள பல்வேறு கோரிக்கைகள் ஒன்றான மரணம் அடைந்த அவரது குடும்பத்திற்கு வழங்கப்பட்ட நிவாரண நிதியிலிருந்து ரூபாய் 10 லட்சமாக உயர்த்த வேண்டும் என கூறியிருந்தனர். அரசின் கவனமாக பரிசீலனைக்கு பின்னர் முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் பத்திரிகையாளர் குடும்ப உதவி நிதியானது பத்திரிகையாளர் 20 ஆண்டுகள் பணிபுரிந்து பணியில் இருக்கும் போது இயற்கை எய்தி விடுவார்களேயானால் அவருடைய குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் என்றும் 15 ஆண்டுகள் பணிபுரிந்து பணியில் இருக்கும் போது இயற்கை எய்தினால் 7,50,000 ரூபாய் எனவும், குறிப்பாக 10 ஆண்டுகள் பணிபுரிந்து பணி இருக்குமே ஆனால் குறிப்பாக 5 லட்சம் ரூபாய் எனவும், குறிப்பாக 5 ஆண்டுகள் பணிபுரிந்து பணியில் இருக்கும் போது இயற்கை எய்தி விடுவார்கள் 2 லட்சம் ரூபாய் எனவும் நடைமுறையில் உள்ள விதிகளின்படி பத்திரிகையாளர் குடும்ப உதவியின் நிதியினை தமிழக அரசு உயர்த்தி குறிப்பாக அறிவிப்பு வெளியிட்டிருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படி. தொடர்ந்து குறிப்பாக சென்னை பத்திரிகையாளர் மன்றத்துக்கான தேர்தல் நடைபெற்று 25 ஆண்டுகளுக்கு பிறகு புதிய நிர்வாகம் அமைந்தது. நேற்று முதல்வரை சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். இந்த கோரிக்கையை ஏற்ற பின் முதல்வர் குறிப்பாக முதல் அறிவிப்பை வெளியிட்டிருப்பது பத்திரிகையாளர் மத்தியில் மிக மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை பத்திரிகையாளர் மன்றத்துக்கு நடைபெற்ற இந்த தேர்தல் என்பது ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களுடைய தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் தமிழக முதல்வர் அறிவிப்பு வெளியிட்டிருப்பது பத்திரிகையாளர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக கடந்த காலங்களில் பல்வேறு அறிவிப்புகள் தமிழக அரசாக வெளியிட்டிருந்தாலும் கூட, கொரோனா காலத்தில் பல்வேறு உதவி வழங்கியிருந்தாலும் கூட, நிரந்தரமான ஒரு உதவி என்பது நிரந்தரமான தேவை என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்க முடியுது. அன்றாடம் பணியில் ஈடுபடக்கூடிய ஒவ்வொரு பத்திரிகையாளர்களும் குறிப்பாக சாலையில் செல்லும்போதாக இருக்கட்டும் மற்றும் பல எதிரிகளால் அவர்கள் பாதிக்கப்பட்ட சூழல் தமிழகத்தில் இருக்கிறது. அவ்வாறு அவர்கள் பாதிக்கப்படும் பட்சத்தில் அவர் வழங்கக்கூடிய நிவாரணம் என்பது குறைந்த விலையே இருந்திருக்கிறது. அனுபவத்துக்கு ஏற்றாத போல் ஒவ்வொரு நிவாரணம் அரசால் வழங்கப்பட்ட நிலையில் ஒவ்வொரு அனுபவ 5 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் என அனுபவத்துக்கு ஏற்றாறு போல் அவர்களுக்கான நிவாரண நிதி வழங்க உத்தரவிட்டு அரசாணையை தமிழக முதல்வர் வெளியிட்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக தமிழக சார்பாக ஏற்கனவே பல அறிவிப்பிட்டுள்ளது. இந்த அறிவிப்பு பத்திரிகையாளர் பெரும் மகிழ்ச்சி ஏற்படுத்துகிறது. அது மிக முக்கியமாக 25 ஆண்டுகளுக்கு அடுத்து சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்ற புதிய நிர்வாகம் கொடுத்த பல்வேறு கோரிக்கையில் முதல் கோரிக்கையை தமிழக முதல்வர் ஏற்று இந்த அரசாணையை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த அரசாணையின் அடிப்படையில் இந்த சட்டம் என்பது அடுத்த மாதத்திலிருந்து அமலுக்கு வரும் எதிர்பார்க்கப்படும். அந்த அடிப்படையில் அறிவிப்பு என்பது பெரும் வரவேற்பை தான் சொல்ல வேண்டும்.